அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்குமுல்லதீ ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல இறைவனுடைய பேர்நாமம் போட்டி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், இன்ஷா அல்லாஹ் கியாமத்தினால் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள், என்னையும் உங்களையும் ஈண்டெடுத்து அறிவையும் அன்பையும் ஊட்டி வளர்த்துவிட்டு எங்களுடைய கண்களையும் இந்த மண்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழுகின்ற பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை, இந்த மண்ணுக்கு மேலே வாழுகின்ற பாசத்துக்கும் மரியாதைக்கும் உரிய தாய் தந்தை எல்லோர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் அன்பும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய், வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வேதமாகிய திருக்குர்ஆனுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டலிலே சிறந்த வழிகாட்டல் இறை தூதர் இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், மார்க்கத்தின் பேரால் புகுத்தப்பட்ட ஒவ்வொரு விடயமும் பித்ஆத் அனாச்சாரங்கள் என்றும், பித்ஆத் அனாச்சாரங்கள் எல்லாம் மனிதனை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று தன்னுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் போதும் இந்த மனித சமுதாயத்துக்கு ஞாபகமூட்டிய அந்த பொன்மொழியை இந்த நேரத்திலும் முன்மொழிந்தவனாய் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, வெளியிலே இருந்து சொல்லப்படுகின்ற செய்திகளை காது தாழ்த்தி கேட்டுக்கொண்டிருக்கின்ற தாய்மார்களே, சகோதர முஸ்லிம்களே, அல்லாஹு தாலா இந்த உரையின் ஊடாக என்னுடைய உள்ளங்களையும் உங்களுடைய உள்ளங்களையும் மாற்றுவதற்கு இறைவன் அருள் செய்ய வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த பயான் நிகழ்ச்சியை ஏற்பாட்டு செய்த ஏற்பாட்டாளர்கள் ஒரு வேண்டுகோளை வேண்டிக் கொள்கிறார்கள். இதிலே நீங்கள் முழுமையாக பிரயோஜனம் பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆற்றப்படுகின்ற 2 உரைகளில் இருந்தும் ஒவ்வொரு கேள்விகள் உங்களை ஆர்வத்தோடு நீங்கள் இருக்க வேண்டும், அவதானிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இங்கு 2 கேள்விகள் கேட்கப்படும். ஒன்று எனது இந்த பயானிலே இருந்து ஒரு கேள்வியும், அதே போன்று இன்னும் ஒன்று சகோதரர் இம்தியாஸ் சலஃபி அவர்களுடைய பயானிலிருந்தும் 2 கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு சரியான விடைகளை தருபவர்களுக்கு ஊக்குவிப்பு பரிசுகள் வழங்கப்படும் என்ற செய்தியையும் ஏற்பாட்டாளர்கள் சொல்ல வேண்டும் என்பதற்கு இணங்க கூறிக்கொள்ளுகின்றேன். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் ஒரு நாள் மரணித்தே ஆக வேண்டும். இந்த உலகத்தில் யாருமே நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் பிறந்த தீயதி மட்டும்தான் எனக்கும் உங்களுக்கும் தெரியும். இறக்கப் போகின்ற தீயதி இறப்பவருக்கு தெரியாது, ஆனால் அதை சுற்றி உள்ளவருக்கு தெரியும். அப்படியான ஒரு வாழ்க்கையில் தான் இந்த உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டில் இது ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்கம் தோழர்களே. இந்த இஸ்லாத்தை பொறுத்த மட்டில் ஒரு வித்தியாசமான, எல்லா மதங்களையும் விட ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்கம். ஏனென்றால்
அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்தான். அந்த மனிதனுக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறைவன் அவனுடைய கண்காணிப்பின் பேரிலே நபிமார்களை இறைவன் அனுப்பினான். அந்த நபிமார்களை இந்த சமுதாயத்துக்கு ஒரு ஆசிரியர்களாக அவர்களை வழிநடத்துகின்ற பொறுப்பை இறைவன் நபிமார்களுக்கு கொடுத்தான். அந்த நபிமார்கள் போதிக்க வேண்டிய பாடவிதான நூல்களாக இறைவன் வேதங்களை கொடுத்தான். அந்த வேதங்களில் ஒன்றுதான் அல் குர்ஆன். அந்த அல் குர்ஆனை இந்த உலகத்திலே நாங்கள் ஏற்றிருக்கிறோம். அந்த வேதத்தை போதிக்க வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வஹீயின் ஊடாக சொன்ன இன்னும் ஒன்றுதான் அஸ்-சுன்னா. அதையும் நாங்கள் ஏற்றிருக்கிறோம். இந்த அல் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்று சொல்லுகின்ற அத்துணை வழிகாட்டல்களையும் இஸ்லாம் சொல்லித்தான் தந்திருக்கிறது. எந்த ஒரு சிறிய விடயத்தையும் இஸ்லாம் விட்டு வைக்கவில்லை. அந்த அளவுக்கு இஸ்லாம் தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. இந்த மார்க்கத்தை பொறுத்த மட்டில் இந்த மார்க்கம் ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்கம் என்று நான் சொன்னேன். ஏன் தெரியுமா? இறைவன் நானும் நீங்களும் மரணித்து என்னையும் உங்களையும் கபரிலே வைத்ததற்கு பிறகு அல்லாஹு தஆலா 2 வானவர்களை கபருக்கு அனுப்பி கேள்வி கணக்கு இறைவன் கேட்பதாக இறைவன் சொல்லுகிறான். அந்த கேள்விகள் என்ன, அந்த கேள்விக்குரிய விடைகள் என்ன என்பது எல்லாவற்றையும் இறைவன் உலகத்திலே சொல்லிவிட்டான் தோழர்களே. எல்லா எக்ஸாமையும் பொறுத்தமட்டில் கேள்வி மட்டும்தான் கேட்பார்கள், விடை யாருக்கும் தெரியாது. இஸ்லாத்தை பொறுத்தமட்டில், இஸ்லாத்துடைய வாழ்க்கையை பொறுத்தமட்டில், இஸ்லாத்திலே நாங்கள் மரணித்ததற்கு பிறகு முஸ்லிமாக இருந்து நாங்கள் மரணித்தால் அந்த கபரை அடக்கம் செய்வதற்கு பிறகு என்ன கேள்வி கேட்பார்கள், என்ன விடை நாங்கள் சொல்ல வேண்டும் என்பதை உலகத்தில் உயிரோடு இருக்கிற போதே போதிக்குகின்ற ஒரு வித்தியாசமான ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் தோழர்களே. நாங்கள் எல்லாம் கபறுகளிலே வைக்கப்பட்டவுடன் எங்களிடத்தில் முதலாவது கேட்கப்படுகின்ற கேள்வி, அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக சொல்கிறார்கள், 2 மலக்குமார்கள் வருவார்கள், உன்னை எழுப்பாட்டுவார்கள், மன் ரப்புக், உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்பார்கள். நீ மூமினாக, நீ முஸ்லிமாக இருந்தால் ரப்பி அல்லாஹ், என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று நீ சொல்லுவாய். உன்னை 2 மலக்குமார்கள் வந்து எழுப்பாட்டி உன்னுடைய ரப்பு யார் என்பதை கேட்பதை போல உன்னுடைய நபி யார் என்று கேட்பார்கள். நீ மூமினாக நபியை சரியாக பின்பற்றி இருந்தால் ஒரு உருவத்தை காட்டி கேட்பார்கள், ஒரு போட்டோ மாதிரியான ஒரு உருவம், அதை காட்டி கேட்பார்கள். நீ அந்த போட்டோவை மாதிரியான ஒரு உருவம், நபியுடைய தோற்றம், அந்த உருவத்தை பார்த்து உண்மையில் நீ நபியை பின்பற்றிருந்தால் உன்னுடைய வாயிலே இருந்து அழகான பதில் வரும், இதுவா, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்று அழகான விடை வரும். நீ இஸ்லாத்துடைய வழிமுறைகளை பேணி இந்த உலகத்தில் நீ வாழாவிட்டால் தெரியவே தெரியாது எனக்கு ஏற்பட்ட கை சேதமே என்று நீ அழுவாய், உன்னுடைய வேதம் என்ன என்று கேட்கப்படும் என்று இந்த உலகத்தில் நாங்கள் மரணித்ததற்கு பிறகு என்ன என்ன கேள்வி கணக்குகள் எங்களுடைய கபறுகளில் மஹ்ஷரில் கேட்கப்படுமோ அத்துணை கேள்விகளையும் இறைவனும் இறை தூதரும் சொல்லி தந்து விட்டார்கள் தோழர்களே. இன்ன கேள்வி கேட்கப்படும், முஸ்லிமாக இருந்தால் இன்னது சொல்வார், இன்ன கேள்வி கேட்கப்படும், முஸ்லிமாக இருந்தால் இப்படி சொல்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்ட தெளிவாக சொல்லிவிட்டார்கள். இந்த எக்ஸாமில் நானும் நீங்களும் பாஸ் பண்ணாவிட்டால், கேள்வியையும் தந்து விடையையும் தந்திருக்கின்ற இந்த எக்ஸாமில் நானும் நீங்களும் பாஸ் பண்ணாவிட்டால் என்னையும் உங்களையும் விட ஒரு கை சேதமான ஒரு மனிதன் இந்த உலகத்தில் யார் தோழர்களை இருக்க முடியும்? அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த காலங்களில் சில கூட்டத்தாரை நான் நரகத்திலே கண்டேன், சில கூட்டத்தாரை நான் நரகத்திலே கண்டேன், சில பாவத்துக்குரிய தண்டனைகளை நரகத்தில் இப்படி நான் கண்டேன், சிலருடைய தப்புக்கும் தவறுக்குமான தண்டனைகளை நரகத்தில் இப்படி அவர்கள் அனுபவித்ததை நான் கண்டேன் என்று இந்த உலகத்தில் உயிரோடு இருக்குகின்ற காலங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் தோழர்களே. அதிலே குறிப்பாக தாய்மார்களை பார்த்து, பெண்கள் சமுதாயத்தை பார்த்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்களே பெண்களே என்னுடைய சமுதாயமே, நான் மிஅராஜுக்கு போன போது என்னை இறைவன் அவன் பக்கம் அழைத்த போது நான் போய் நரகத்தை எட்டி பார்த்தேன். அந்த நரகத்தில் அதிகமானவர்கள்
பெண்கள் இருப்பதை நான் கண்டேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த ஒரு ஹதீதை வைத்து இன்றைக்கு கிறிஸ்துவ சமூகம் இந்த ஒரு ஹதீதை வைத்து இஸ்லாத்தை தாறுமாறாக இன்றைக்கு இன்டர்நெட்டில் கிளிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த தலைப்பை நான் தேடுகிற போது, இந்த தலைப்புக்குரிய தகவல்களை இன்டர்நெட்டிலே நான் தேடுகிற போது, ஒரு கிறிஸ்துவ மனிதர் இந்த ஹதீதை வைத்து கண்டீர்களா, இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கொச்சப்படுத்துகிறது, நிறைவான பெண்கள் நரகத்திலே என்று சொல்கிறது. இஸ்லாமிய மார்க்கம் ஆணாதிக்கம் பிடித்த மார்க்கம். அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, பெண்களை நிர்வகிப்பவர்கள் ஆண்கள் தான் என்று இஸ்லாம் ஆணாதிக்கத்தை வலியுறுத்துகின்ற மார்க்கம். நான் சொல்லவில்லை, உங்களுடைய புகாரியிலே இந்த ஹதீஸ் வருகிறது, உங்களுடைய வேதத்திலே இந்த சூறாவிலே இந்த ஆயத் எழுதப்பட்டிருக்கிறது என்று ஒரு கிறிஸ்துவ மனிதர் எழுதிவிட்டு அவர்களுடைய சமத்துவம் பேணுகின்ற ஒரு நூலாகிய கலாந்தியர் என்று சொல்லுகின்ற புத்தகத்தின் 3ஆம் பாகம் 28வது வசனத்திலே அவர் இந்த செய்தியை குறிப்பிடுகிறார். இனி யூதன் என்றுமோ கிரேக்கர் என்றுமோ எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, அடிமை என்றுமோ உரிமை குரலுக்கு என்றுமோ எந்த விதமான ஒரு பாகுபாடும் கிடையாது, ஆண் என்றோ பெண் என்றோ எந்த விதமான பாகுபாடும் கிடையாது, கிறிஸ்துவத்துக்குள் நீங்கள் அனைவரும் ஒருவரே. இது அவருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட ஒரு கருத்து. இந்த கருத்தை அவர் எழுதி பெண்களை நான் நரகத்திலே கண்டேன் என்று சொல்லுகின்ற ஹதீஸை வைத்து இஸ்லாத்தை கொச்சப்படுத்த வருவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் மொட்டையாக சும்மா அப்படியே பெண்களை நான் நரகத்தில் கண்டேன் என்று தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை தோழர்களே. காரண கர்த்தாவோடு சொன்னார்கள். ஆண்களில் இருக்குகின்ற குறைகளை விட, ஆண்களிடத்தில் காணப்படுகின்ற குணாதிசயங்களை விட பெண்களிடத்தில் காணப்படுகின்ற குறைகளும் தப்புக்களும் தவறுகளும் அதிகமாக இருந்தால் அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள். அதிகமாக கண்டுகொண்டால் அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள். இதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஆண்களை பற்றி சொல்லவில்லையா? நான் மிராஜுக்கு போன போது ஆண்களும் பெண்களும் இருந்த நிலைமைகளை சொல்லவில்லையா? இந்த உலகத்திலே யாரெல்லாம் கரண்டை காலுக்கு கீழே ஆடைகளை அணிகிறார்களோ அவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண்களை பார்த்து சொல்லவில்லையா? எப்படி இஸ்லாம் பெண்களை பார்த்து சொல்கிறதோ அதே போன்று ஆண்களையும் பார்த்து சொல்கிறது. இன்றைக்கு தலைப்பு குறிப்பாக தாய்மார்களுக்கான ஒரு தலைப்பு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்தில் கண்ட பெண்கள் யார், அவர்களுடைய அடையாளங்கள் என்ன, அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய பண்புகள் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பதை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்து படித்து அந்த குறைகள் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் இருந்தால் திருத்திக் கொண்டால் இன்மையிலும் வெற்றி மறுமையிலும் வெற்றி, திருத்தவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், இன்மையிலும் வெற்றி போல் தெரியலாம், மறுமையில் நாசத்தை தவிர வேறு எதுவுமே என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வந்து சேராது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரம் இந்த மார்க்கத்துக்கு பெண்கள் சேவை செய்ததை போல ஆண்கள் கூட சில சந்தர்ப்பத்தில் செய்யவில்லை தோழர்களே. பெண்கள் இந்த மார்க்கத்துக்கு தியாகம் செய்ததை போல ஆண்கள் கூட சில நேரத்தில் தியாகம் செய்யவில்லை. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே மூமின்களுக்கு உதாரணமாக இறை விசுவாசிகளுக்கு உதாரணமாக இறைவன் இரண்டு பெண்களை தான் சொல்கிறான், ஆண்களை சொல்லவில்லை. அல்லாஹ் தஆலா அந்த பெண்கள் கூட நபிமார்களுடைய மனைவிமார்களில் இருந்து இறைவன் சொல்லவில்லை. அந்த அளவுக்கு பெண்களை உயர்த்தி ஈமானுக்கு மூமின்களுக்கு உதாரணம் என்று அல்லாஹ் காட்டுகிற போது கூட நபிமார்களுடைய மனைவியர்மார்களை கூட தொடாமல், நபிமார்களை கூட தொடாமல், சாலிஹீன்களான ஆண்களை கூட தொடாமல், நல்லடியார்களான ஆண்களை கூட தொடாமல் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே கடும் மோசமான ஆட்சி செய்து இறைவனுக்கு எதிராக இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு மனிதன் ஃபிரௌன், அவனுடைய மனைவியை இறைவன் எடுத்து காட்டி இந்த பெண் இருக்கிறாளே, இந்த பெண் மூமின்களுக்கு முன்மாதிரி. மரியம் அலைஹிஸ்ஸலாம் இந்த பொம்புள மாதிரி அலைஹிஸ்ஸலாம் இஸ்லாத்துக்கு யாராவது ஒருவர் சேவை செய்திருப்பார்களா? இந்த உலகத்தில் யாருமே இல்லை தோழர்களே. ஏன் இல்லை? இந்த தாய் செய்த சேவை இருக்கிறதே ஒரு ஆணால் செய்ய முடியாது. உலகம் அழிகிற வரைக்கும் ஒரு ஆம்பளையினால் இந்த சேவையை செய்ய முடியாது. ஒரு துணை இல்லாமல், திருமணம் முடிக்காமல்,
தன்னுடைய கற்பை கூட இறைவனுக்காக இந்த பூமியில் தாரை வார்த்த ஒரு தாய் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இது பெண்களுக்கு கிடைத்த ஒரு தனிச்சிறப்பு. இது பெண்களுக்கு கிடைத்த ஒரு தனிச்சிறப்பு. இப்படி இறைவன் அல் குர்ஆனிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் தலைப்புக்குள் வருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரி 304வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி அல்ஹா அவில் ஃபித்ர். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் அல்லது ஹஜ் பெருநாள் தொழுகைக்காக வேண்டி தொழுகின்ற இடத்துக்கு சென்றார்கள். ஃபமர்ர அலன் நிசா, அந்த நேரத்தில் பெண்களை கடந்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா மாஸரன் நிசா, பெண்கள் சமுதாயமே, நீங்கள் சதக்கா கொடுங்கள், நீங்கள் தான தர்மம் கொடுங்கள். ஃபஇன்னி உரீதுகுன்ன அக்ஸர அஹ்லின் நார், உங்களை நான் அதிகமாக நரகத்திலே காணுகிறேன். ஒரு பொம்பளை எழும்பி, ஒரு தாய் எழும்பி, யா ரசூலல்லாஹ், ஏன் நாங்கள் அதிகமாக நரகத்தில் இருக்க வேண்டும்? நாங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா யா ரசூலல்லாஹ்? அல் குர்ஆனை பின்பற்றவில்லையா யா ரசூலல்லாஹ்? எங்களால் முடியுமான அளவுக்கு இந்த இஸ்லாத்துக்காக வேண்டி சேவைகள் செய்யவில்லையா யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதரே, ஏன் யா ரசூலல்லாஹ் நாங்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பதாக சொல்கிறீர்கள்? காரணம் என்ன யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துக்ஸிரூனல் லஅன், நீங்கள் அதிகமாக லஅனத்து செய்கின்றீர்கள். நீங்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பதற்கான காரணம், நீங்கள் அதிகமாக லஅனத்து செய்கின்றீர்கள். எதை எடுத்தாலும் நீங்கள் திட்டுகிறீர்கள். நீ உருப்படவே மாட்டா, நீ நல்லா இருக்கவே மாட்டா, நீ நாசமத்தான் போவா, உனக்கு இடிதான் விழும், உனக்கு நெருப்புத்தான் பிடிக்கும், நீ சந்துக்குள்ளதான் போவாய் என்று எதை எடுத்தாலும் ஒரு ஆம்புள்ள திட்டினா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க சொல்லுங்க? என்னடா இவன் பொம்பளை மாதிரி இருக்கிறான்னு சொல்லுவாங்க. இது பொம்பளைகளுக்குரிய ஒரு குணம் தோழர்களே. ஒரு ஆம்பளை அதிகமாக ஒரு ஆளை திட்டி இருந்தால் என்ன சொல்லுவார்கள்? எடுத்ததற்கெல்லாம் திட்டுகிறான், ஒரு பொம்பளை போல இருக்கிறான் என்பார்கள். இந்த திட்டுகின்ற பழக்கம் பெண்களிடம் அதிகமாக இருக்கிறது, ஆண்களை விட அதிகமாக பெண்களிடத்திலே இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் அதிகமாக நரகத்திலே இருப்பதை கண்டேன். காரணம், எதுக்கெடுத்தாலும் திட்டுகிறீர்கள். வாசப்படி அடிச்சாலும் நாசமத்த வாசப்படி, தலையில பட்டாலும் நாசமத்த தலை, துறப்ப காணாட்டி நாசமத்த துறப்பு, கத்தி வெட்டினாலும் நாசமத்த கத்தி. என்னதான் ஒன்று நிறைவேறாவிட்டாலும் எடுத்தது உயிர் உள்ளதுக்கும் சரி, உயிர் இல்லாததுக்கும் சரி, உயிர் உள்ளதுக்கும் சரி, உயிர் இல்லாததுக்கும் சரி. ஒரு ஆட்டோக்காரர் வீதியிலே போகிற போதும் தண்ணி அடித்தால் கூட கண்ணத்திண்ட ஆட்டா, அப்படி என்று திட்டுகின்ற பழக்கம் நிறைவாக தாய்மார்களிடத்திலே இருப்பதை பார்க்கிறோம். இறைவன் இந்த லானத்து செய்பவர்கள் நரகத்திலே இருக்கிறார்கள், நரகவாதிகளுடைய பண்புகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். ஒரு கூட்டம் யாரெல்லாம் அதிகம் லானத்து செய்கிறார்களோ அத்துணை பேரும் அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள். ஒரு காரணம். இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலே கண்ட பெண்களில் இன்னும் ஒரு கூட்டம் யார் தெரியுமா? நிராகரிப்பவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே சொல்கிறார், நிராகரிப்பவர்கள். யா ரசூலல்லாஹ், நிராகரிப்பவர்கள் என்றால் அல்லாஹ்வையா யா ரசூலல்லாஹ்? நாங்கள் யாருமே அல்லாஹ்வை நிராகரிக்கவில்லையே, அல்லாஹ்வை ரப்பாகவும் உங்களை அவனுடைய தூதராகவும் ஏற்றுத்தானே யா ரசூலல்லாஹ் இருக்கிறோம். என்ன காரணம் யா ரசூலல்லாஹ் நாங்கள் அதிகமாக நரகத்தில் இருப்பதற்கு யா ரசூலல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இறைவனை மறுக்கவில்லை, நீங்கள் இறைவனை நிராகரிக்கவில்லை, வத்தக்ஃபுரூனல் அஷீர், உங்களுடைய கணவன்மாருக்கு நீங்கள் நன்றி கெட்டவர்களாக மறுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். கணவனுக்கு நன்றி இல்லாதவர்களாக நீங்கள் மறுக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த விடயத்தை பொறுத்த மட்டில் கணவன்மாருக்கு நன்றி கெட்டவர்களாக இருப்பதினால்
நரகத்தில் அதிகமான பெண்கள் இருப்பதை நான் கண்டேன் என்றார்கள். நாங்கள் எல்லாம் திருமணம் முடிப்பதற்கு முன்னர் எங்களுடைய 18 வயது 19 வயது 30 வயதிலே பெற்றவர்கள் உங்களை கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று என்ன பாடுபட்டிருப்பார்கள். எத்தனை புரோக்கர்மாரிடத்தில் போட்டோக்களை கொடுத்து நல்ல ஒரு மாப்பிள்ளை வந்தால் என்னுடைய மகளுக்கு பேசுங்கள் என்றிருப்பார்கள். நீங்கள் மாப்பிள்ளை பார்க்க வருகிறார் என்று எத்தனை தடவைகள் உடுத்து காத்திருந்து மாப்பிள்ளை வந்து பார்த்து மாப்பிள்ளைக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக மாப்பிள்ளை திரும்பி போன வரலாறுகள் அதிகம் இருக்கிறது. எங்கேயோ இறைவன் நீங்கள் யாரையெல்லாம் முஹப்பத் வைத்தீர்களோ அவர்கள் உங்கள் மீது முஹப்பத் வைக்காமல் எங்கேயோ இருந்த ஒருவரை அல்லாஹ் உங்களின் மீது முஹப்பத் வைக்க வைத்து எங்கேயோ இருந்த ஒரு ஆணை உங்களுக்கு இறைவன் கணவனாக மாற்றி தருகிறான். அந்த கணவன் எந்த அளவுக்கு பெருமதியானவன் யோசித்து பாருங்கள். எவ்வளவு மாப்பிள்ளைமார்கள் பேசி பொன்பாத்தி மாப்பிள்ளைக்கு வாழைப்பழமும் அல்வாவும் வைத்து உம்மாவும் வாப்பாவும் கண்ணை கசக்கி போன வரலாறுகள் எத்தனை இருக்கிறது. அல்லாஹு தஆலா எங்களுக்காக வேண்டி உலகத்திலே படைத்த ஒரு மாப்பிள்ளையை எங்கோ இருந்து வந்து எங்களுக்கு காட்டி அவர் எங்கள் மீது கொண்ட பாசம், அன்பு, நேசம், அவர் எங்களை திருமணம் முடிக்கிறார். இப்படியாக பாசமுள்ள கணவருக்கு இந்த உலகத்தில் நன்றி கெட்டதனமாக நடந்தால் அவர்கள் நரகத்திலே இருப்பார்கள். நன்றி கெட்டதனம் என்றால் நிறைய பேர் என்ன தெரியுமா நினைக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு விடயம் பாருங்க. வாப்பாக்காரர் இளம் பருவத்தில் நல்லா தொழில் செய்கிறவர், ஆரோக்கியமாக இருந்தவர், மகனை படிக்க வைத்தார், மகனுக்கு தொழில் பழக்கி கொடுத்தார், மனைவியை கவனித்தார், பெரிய வீடு கட்டினார், பெரிய தோட்டத்தை வாங்கி கொடுத்தார், நகை நட்டு எல்லாமே கொடுத்தார். இன்றைக்கு மாப்பிள்ளைக்கு வயசு போயிட்டு பெரிய மகன் இருக்கிறான், நிறைய உழைக்கிறான். மகன் வீட்டுக்குள் வருவதற்கு முதல் மகனும் பாப்பாவும் வீட்டுக்குள் வந்தால் உம்மாவுடைய நிலைமை என்ன சொல்லுங்கள். முதலாவது போய் மகனைத்தான் பார்ப்பது. நடக்கிறதா இல்லையா? உலகத்தில் நடக்கிறதா இல்லையா? முதலாவது ஓடி போய் மகனே வா என்று மகனை அழைத்து முத்தமிட்டு கூப்பிட்டு தண்ணீரை கொடுத்து ஆதரிக்கிறோம். எங்களுடைய கணவன் வாலிப பருவத்தில் இருந்த போது, உழைத்து தந்த போது, வசதியோடு இருந்த போது, ஆரோக்கியத்தோடு இருந்த போது கவனித்த கணவன் இன்றைக்கு வயது போய் உழைக்க இயலாமல் ஊனமுற்று நோயாளியாக நடக்க முடியாத கணவனாக மூளையிலே இருக்கிறார். அந்த கணவன் பெற்றெடுத்த மகன் உழைக்கின்ற ஒரு மகனாக இருக்கிற போது அந்த கணவனை விட மகனுக்கு மரியாதையும் மதிப்பும் செய்கிறோமா இல்லையா? செய்யக்கூடாது என்பது அல்ல, செய்கிறோமா இல்லையா? கணவனை இரண்டாவது தரமாக கவனிக்கிறோமா இல்லையா? கவனிக்கிறோம், நிறைய பார்க்கிறோம். இதுதான் கணவனுக்கு நன்றி கெட்டதனம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்கிறார்கள். கணவன் எங்களை நம்பி எங்களுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய குடும்பத்துக்காக உழைத்து தருகிறார், ஹேண்ட்போன் வாங்கி தருகிறார், சல்லி போட்டு தருகிறார். அவர் இருக்கிற போது அவரோடு இருக்கிறோம். அவர் இல்லை என்றால் இன்னொருவரோடு இருக்கிறோம். அவர் இருக்கிற போது அவரோடு இருக்குகின்ற நாம், அவர் இல்லை என்றால் இன்னொருவரோடு லைனிலே இருக்கிறோம். இது கணவனுக்கு துரோகம் செய்வது. இவர்கள் நரகத்திலே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி தோழர்களே, அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பெண்கள் நரகத்தில் இருப்பதை நான் கண்டேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த ஹதீஸிலே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், நீங்கள் அறிவிலும் குறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். பெண்களே, நீங்கள் அறிவிலும் குறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். பெண்களே, நீங்கள் தீனிலும் மார்க்கத்திலும் குறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஒரு பொம்பளை எழும்புறா, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன சொல்லுகிறீர்கள்? அறிவிலும் குறைந்தவர்கள் நாங்களா? தீனிலும் குறைந்தவர்கள் நாங்களா? எப்படி யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், பெண்களே, ஆணுடைய சாட்சியையும் பெண்ணுடைய சாட்சியையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது ஒரு ஆணுக்கு 2 பெண்களுடைய சாட்சி அறிவிலே குறைவு இல்லையா? ஒரு ஆண் கண்டால்
ஒரு பெண் கண்டால் 2 பெண் அந்த விடயத்தை கண்டிருக்க வேண்டும். அறிவிலே குறைவு இல்லையா? நீங்கள் அறிவிலே குறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். ஓம் யா ரசூலுல்லாஹ். பெண்களே, நீங்கள் மார்க்கத்திலே குறைந்தவர்களாக இருக்கிறீர்கள். எப்படி யா ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி? பெண்களே, உங்களுக்கு மாதத்திற்று வந்தால் நீங்கள் தொழுகையை விடவில்லையா? நோன்பு பிடிக்காமல் இருக்கவில்லையா? மார்க்கத்தில் நீங்கள் குறைவானவர்களாகவே இருக்கிறீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன செய்தி உண்மையும் அதுதான், உண்மையும் அதுதான். இப்படிப்பட்ட பெண்களாக நீங்கள் இருந்து கொண்டு லானத்தை செய்கின்றவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் நரகவாதிகள். இப்படியான பெண்களாக நீங்கள் இருந்து கொண்டு நீங்கள் கணவன்மாருக்கு நன்றி மறந்தவராக இருந்தால் நீங்கள் நரகவாதிகள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இன்னும் ஒரு செய்தியையும் சொல்கிறார். உங்களுடைய கணவன் ஒரு விடயத்தில் முடிவெடுத்திருப்பார், அதிலே உறுதியாக இருப்பார். உங்களை போகக்கூடாது என்று ஒன்றிலே தடுத்தால் அதிலே கணவர் உறுதியாக இருப்பார். ஆனால் நீங்கள் தூங்குகின்ற நேரத்தில் அவருடைய முடிவை நீங்கள் மாற்றுகிறீர்கள். நடக்கிறது தோழர்களே. அந்த பெண்களும் நரகத்தில் ஒன்றை வைத்து ஒன்றை சந்தோஷமாக இருக்குகின்ற நேரத்தில் சாதிக்க பார்க்குகின்ற பெண்கள் கணவன் மனைவியாக இல்லறத்திலே ஈடுபடுகிற போது கணவன் ஒரு முடிவோடு உறுதியோடு இருப்பார். அந்த முடிவை மாற்றுவதற்காக வேண்டி படுக்கை அறைகளை பயன்படுத்துகின்ற பெண்கள் நரகவாதிகள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். இன்றைக்கு நிறைய தாய்மார்கள் பயன்படுத்துவதும் அதைத்தான். இப்படிப்பட்டவர்கள் நரகத்தில் இருப்பதை நான் கண்டேன் என்றார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாதி பெண்களாக இன்னும் ஒரு சாராரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் நீங்கள் கணவன்மார் செய்கின்ற உதவிகளுக்கு நீங்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே வசனம், ஒரு கணவன் காலமெல்லாம் உங்களுக்கு உழைத்து தந்திருப்பார், காலமெல்லாம் உங்களுக்கு பணிவிடை செய்திருப்பார், காலமெல்லாம் உங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டிருப்பார். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சொன்னதை அவரால் நிறைவேற்ற முடியாத போது நீங்கள் எடுத்த எடுப்பில் பேசுவீர்கள். என்னத்தை தான் செஞ்சு கிழிச்சிங்க, 5-10 வருஷமாக உங்களோட வாழ்றதான் என்னதான் நீங்க செஞ்சு கிழிச்சிங்க, எப்பதான் நான் சொன்னதை நீங்க நிறைவேற்றினீங்க. இந்த வார்த்தை உங்களை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 2 பெண்களை பற்றி நாம் படித்திருக்கிறோம். 2 பேரும் நரகவாதிகள். இன்னும் ஒரு பெண்ணை பற்றி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சஹீஹுல் புகாரி 4794வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பெண் யார் என்றால் கணவனை கோபித்துக் கொண்ட பெண் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். இதா தஅர் ரஜுல இம்ராத்தஹு இலா ஃபிராஷிஹி, ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை படுக்கை அறைக்கு அழைக்கிறான். ஃபஅபத் அன் தஜிஅ, அவள் படுக்கை அறைக்கு வர மறுக்கிறாள் என்றால் லஅனத்துஹல் மலாயிகா, அவள் மீது மலக்குகளுடைய சாபம் உண்டாகிக் கொண்டே இருக்கிறது. எது வரைக்கும் என்றால் ஹத்தா துஸ்பிஹ, காலை அடைகிற வரைக்கும் அவளை வானவர்கள் சபித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற பெண், மலக்குகளுடைய சாபத்தை பெற்ற பெண், அல்லாஹ்வுடைய தூதருடைய சாபத்தை பெற்ற பெண் எப்படி சுவர்க்கம் போவாள்? ஒரு கணவன் தன்னுடைய படுக்கை அறைக்கு மனைவியை கூப்பிடுகிறான், அவள் அந்த நேரத்தில் வர மறுக்கிறாள் என்றால் வானத்திலே இருக்குகின்ற வானவர்கள் காலை விடுகிற வரைக்கும் அவளுக்கு லானத், முசீபத் நடக்க வேண்டும் என்று அவர்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், பதுவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான இன்னும் ஒரு செய்தியை சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மீது ஆணையாக, மா மின் ரஜுலின் யதுஉ இம்ராத்தஹு இலா ஃபிராஷிஹா, ஒரு ஆண், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை படுக்கை அறைக்கு அழைக்கிறான், அவள் அந்த நேரத்தில் வர மறுக்கிறாள் என்றால் அவள் மீது வானவர்கள் அந்த கணவன் திருப்திப்படுகின்ற வரைக்கும்
வானவர்களுடைய சாபம் அந்த பெண் மீது இருந்து கொண்டே இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தி முஸ்லிம் என்று சொல்லுகின்ற கிரந்தத்தில் 2595வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். நாளை மறுமையுடைய நாள், நாம் எல்லாம் மரணித்ததற்கு பிறகு பெண்களே உங்களிடத்தில் விசாரணை செய்யப்படுகின்ற முதலாவது விடயம் என்ன தெரியுமா? அனி ஸலாத்திஹா, உங்களுடைய தொழுகையை பற்றி. அடுத்ததாக உங்களுடைய கணவன்மாரை பற்றி உங்களிடம் விசாரணை செய்யப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் பெண்களை நாளை மறுமையிலே விசாரணை செய்யப்படுகிற போது முதலாவதாக விசாரணை தொழுகையை பற்றி, இரண்டாவது உங்களுடைய கணவனை பற்றி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கிறோம். இது ஒரு பெண். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நாடியார்களே, அதே போன்று 4வது பெண்ணாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆணுக்கு ஒப்பாகின்ற பெண் என்றார்கள். இன்றைக்கு இது சர்வ சாதாரணமாக எம்முடைய சமுதாயத்துக்கு மத்தியில் நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, லஅனல்லாஹுல் வாஷிமாத், பச்சை குத்துகின்ற பெண்களையும் பச்சை குத்தி விடுகின்ற பெண்களையும் பச்சை குத்துபவர்களையும் பச்சை குத்தி விடுபவர்களையும், அதே போன்றுதான் புருவங்களை வெட்டி. இன்றைக்கு நிறைய பேர் கல்யாணம் முடிக்கிறண்டாலே எங்கேயாவது ஒரு பியூட்டி சென்டருக்கு போறது, இமைய வெட்டுறது, அதே போல பல்லுகளுக்கு இடையில் இடைவெளி விடுவது. இவர்கள் அல்லாஹ்வுடைய லானத்துக்கு உரியவர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்றைக்கு நிறைய பெண்கள் செய்வதை நாங்கள் பார்க்கிறோம். நிறைய பெண்கள் பியூட்டி சென்டருக்கு போய் தங்களுடைய புருவங்களை அலங்கரித்துக் கொள்வதையும், பொய்முடி திருமணம் நடக்கிற போது பொய்முடி வைப்பதையும், போலி முடி வைப்பதையும், நிறைய பேருடைய திருமணம் முடி மருமகளுக்கு நீட்டம் இல்லை என்பதற்காக வேண்டி திருமணம் பேசி முடிந்து போன, நடக்காமல் போன திருமணங்களும் இருக்கிறது. அந்த அளவுக்கு எங்களுடைய பெண் சமுதாயம் பொன் பார்க்கிற போது எழும்பி ஆளை பார்த்து, முடிய பார்த்து, தலையை பார்த்து, புருவத்தை பார்த்து போய் பியூட்டி சென்டருக்கு போயிட்டு வாங்க அனுப்புகின்ற அளவுக்கு எங்களுடைய பெண்கள் இந்த உலகத்திலே மாறி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பச்சை குத்துகின்றவர்களும் பச்சை குத்தி விடுபவர்களும் புருவங்களை கத்தரிப்பவர்களும் பல்லுகளுக்கு இடையில் இடைவெளி விடுபவர்களும் அவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். உம்மு யாக்கூப் என்று சொல்லுகின்ற பொம்பளை எழும்பி கேட்கிறா, நீங்க இப்படி எல்லாம் சொல்லு. இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்திலே கேட்கிறார்கள், நீங்கள் இப்படி எல்லாம் லானத்து செய்வதாக நான் கேள்விப்படுகிறேன். நான் பார்த்த அளவுக்கு எந்த வேதத்திலும் எந்த கிதாபிலும் கிடையாது என்று உம்மு யாக்கூப் என்ற ஒரு பெண் கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு சபிப்பதற்கு என்ன தேவை இருக்கிறது? நான் ஏன் சபிக்க வேண்டும்? இதை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்தார்கள். அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற பெண் சொர்க்கம் போவாளா? அவளுக்கு சொந்தமான இடம் நரகம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஆளையும் சொல்கிறார்கள், எந்த ஒரு ஆண் எந்த ஒரு பெண்ணுக்கு ஒப்பாகிறார்களோ அவர்கள் நரகவாதி, அல்லாஹ்வுடைய லானத்துக்குரியவர்கள். எந்த ஒரு பெண் எந்த ஒரு ஆணுக்கு ஒப்பாகிறாளோ அவளும் அல்லாஹ்வுடைய லானத்துக்குரியவர்கள் என்றார்கள். இன்றைக்கு பஸ்ல போகிற போது ஆம்பளையா பொம்பளையா என்று தெரியாது. வீட்டில் இருக்கிற போது கூட ஆம்பளை பிள்ளையும் ஒரே மாதிரி உடுப்பு, பொம்பளை பிள்ளையும் ஒரே மாதிரி உடுப்பு. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுருக்கமாக சொன்னார்கள், ஆணுக்கு ஒப்பாகின்ற பெண்ணையும் பெண்ணுக்கு ஒப்பாகின்ற ஆணையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்றார்கள். இன்றைக்கு வீடுகளில் நரகவாதிகளாக போகின்ற அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரிய குழந்தைகளை கையிலே வைத்துக் கொண்டு தாய் தகப்பன் நடமாடுவதை பார்க்கிறோம். கண்ணுக்கு எதுக்க அல்லாஹ்வுடைய சாபத்தை பெற்ற குழந்தைகள் வீட்டுக்குள் வாழ்வதை நாங்கள் மறந்துவிட முடியாது. நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உம்மா ஏகத்துவவாதி, உம்மா தொழுகையாளி, உம்மா திக்ராளி, உம்மா குர்ஆன் ஓதுவார், உம்மா தஹஜ்ஜுதிலே எழுப்புவார், உம்மா கியாமுலைல் விடமாட்டார், உம்மா துஆ கேட்பார், நல்ல காரியங்களுக்கு போவார், ஒரு பயானையை விடுவது கிடையாது. ஆனால் மகள் மறுபக்கம், மகன் மறுபக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பில் இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள்.
இன்றைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை, மௌலவி நம்ம சொல்றத நம்மட பிள்ளை கேட்குது இல்லையே, நம்ம சொல்லுவதை நம்முடைய பிள்ளைகள் கேட்பது கிடையாது. 5 வயதில இருந்து 10 வயதில இருந்து 15 வயது வருகின்ற வரைக்கும் உங்களுடைய சொல்லை கேட்ட பிள்ளை, நீங்க சொன்ன மாதிரி ஆடை அணிந்தவன், நீங்கள் எடுத்து கொடுத்த ஆடையை உடுத்தவன், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய விருப்பத்துக்கு முடிவெட்டியவன், நீங்கள் சொன்ன மாதிரி சிரித்தவன், நீங்கள் சொன்ன மாதிரி படித்தவன், நீங்கள் சொன்ன மாதிரி தூங்கியவன், நீங்கள் சொன்ன இடத்தில் போனவன், நீங்கள் சொன்ன இடத்தில் போகக்கூடாது என்று கட்டளையிட்டால் அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டு நடந்த உங்களுடைய ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் 18 வயதாகி 19 வயதாகி 20 வயதாகினால் உங்களுடைய பிள்ளை சொல்லு கேட்கிறான் இல்லை. இது குழந்தை வளர்ந்ததில் உள்ள தவறா அல்லது குழந்தையை வளர்த்ததில் உள்ள தவறா? வளர்த்ததில் உள்ள தவறு தோழர்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலே கண்ட அந்த பெண்கள் யார், அவர்களுடைய அடையாளங்கள் என்ன, அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்கிற போது, ஆணுக்கு ஒப்பாகின்ற பெண்ணையும் பெண்ணுக்கு ஒப்பாகின்ற ஆணையும் இறைவன் சபிக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். பிள்ளைதான் அப்படி என்றால் தாயும் அப்படித்தான் இருக்கிறாள். பிள்ளைதான் அப்படி என்றால் வளர்த்தெடுக்க வேண்டிய தந்தையும் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகத்திலே கண்ட பெண்களை பற்றி இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் சஹீஹுல் முஸ்லிம் 3971வது ஹதீஸிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், 2 சாரார் நரகவாதிகள், லம் அரஹுமா கௌமுன், லம் அரஹுமா அவர்களை நான் காணவே இல்லை, கௌமுன் மஅஹும் சியாத்துன் கஅஸ்னாபில் பக்கர், அவர்களில் ஒரு கூட்டம், அவர்களில் ஒரு கூட்டம் ஆண் கூட்டம், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் மாட்டுடைய வாள் தூங்குவதை போல அவருடைய கைகளிலே சாட்டை எந்த நேரமும் இருக்கும், யதுரிபூன பிஹன்னாஸ், அதை கொண்டு மனிதர்களை அவர்கள் அடித்துக் கொண்டே இருப்பார்கள். கடும் ஆட்சி செய்கின்ற மக்களை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அடுத்ததாக வனிசாஉன் பெண்கள், வனிசாஉன் பெண் சமுதாயம், காசியாத்துன் ஆரியாத்துன் ஆடை அணிந்த நிர்வாணிகள், ஆடை உடுத்திருப்பார்கள் ஆனால் நிர்வாணமாகத்தான் இந்த உலகத்திலே நடமாறுவார்கள், அவர்கள் நரகவாதிகள், நான் அவர்களை நரகத்திலே கண்டேன் ஆனால் இந்த உலகத்தில் அவர்களை நான் காணவில்லை என்றார்கள். இதுவரைக்கும் நான் காணவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் காணாத ஒரு கூட்டம். வனிசாஉன் காசியாத்துன் ஆரியாத்துன் ஆடை அணிந்த நிர்வாணிகள். இன்றைக்கு நிறைய தாய்மார்களுடைய ஆடை இப்படித்தான் இருக்கிறது, நிறைய சகோதரிகளுடைய ஆடை இப்படித்தான் இருக்கிறது. எந்த அளவுக்கு என்றால் ஒரு அபாயா போடுகிற போது கூட, ஒரு கிட் உடுக்கிற போது கூட, ஒரு வீட்டில் இருப்பதை போலதான் வெளியிலே இறுக்கமாக ஆடை அணிந்து கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கிறோம். முடியொரு பக்கம் தூங்குகிறது. தன்னுடைய அபாயா 56 சைஸ் என்றால் அப்படியே வாங்கி உடம்புக்கு ஏற்றாப்போல் 2 பக்கமும் அடித்து எவ்வளவுக்கு கட்டையாக எவ்வளவுக்கு எங்களுடைய உடம்பை அப்படியே காவிக்கொள்ளுமோ அதே போல இன்றைக்கு ஆடை அணிகின்ற பெண்களை நாங்கள் இஸ்லாத்திலே பார்க்கிறோம் தோழர்களே, இஸ்லாத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் நிர்வாணிகளாகத்தான் இந்த உலகத்திலே நடமாடுவார்கள். இது தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். இந்த ஆடை கலாச்சாரம் என்பது இது எப்படி நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிறது, இவர்கள் எப்படி நரகத்தில் இருந்தார்கள், என்ன காரணம், என்ன ஆடைகள் நரகத்துக்கு கொண்டு போவதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை தனியாக பேசப்பட வேண்டிய ஒரு தனி சப்ஜெக்ட். ஆனால் ஆடை அணிந்த நிர்வாணிகள், அவ்வளவுக்கு மெல்லிய ஆடை, அவ்வளவுக்கு இறுக்கமான ஆடை, அவனுக்கு அவ்வளவுக்கு ஆண் அணிகின்ற ஆடையை போல பெண்கள் அணிவது, இவர்கள் நரகவாதிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முமீலாத்துன் மாயிலாத்துன், இன்னும் ஒரு பெண்கள் கூட்டம். அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் யார் தெரியுமா? மற்ற ஆணிடம் சாய்ந்து போவார்கள் அல்லது மற்ற ஆணை சாய்த்து எடுப்பார்கள். மற்ற ஆணோடு சாய்ந்து போவார்கள் அல்லது மற்ற ஆணை சாய்த்து எடுப்பார்கள். இவர்கள் நரகவாதிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். இவர்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ரூஸஹுன்ன கஅஸ்னிமத்தில் புக்தில் மாயிலா. இவர்களுடைய அடையாளம், இவர்களுடைய முடிகள்
ஒட்டகத்துடைய திமில்கள் உயர்ந்து இருப்பதை போல இவர்களுடைய முடிகள் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கும். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இவர்கள் நரகவாதிகள். லா யதுகுலுனல் ஜன்னஹ், இவர்கள் சுவர்க்கத்துக்கு நுழைய மாட்டார்கள். வலா யஜிதுன ரீஹஹா, அந்த சுவர்க்கத்தின் வாடையை கூட இவர்கள் நுகர மாட்டார்கள். வ இன்ன ரீஹஹா லயூஜது மின் மஸீரத்தி கதா வ கதா, சுவர்க்கத்தின் வாடையோ நாளை மறுமையில் சுவர்க்கத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு தூரம் நடந்து போகிறானோ அவ்வளவு தூரத்துக்கு சுவர்க்கத்துடைய வாடை வீசிக்கொண்டே இருக்கும். ஆனால் ஆடை அணிந்த நிர்வாணிகளாக இருக்குகின்ற பெண்களும், ஆண்களை சாய்த்தெடுக்குகின்ற பெண்களும், ஆண்களின் பக்கம் சாய்ந்து போகின்ற பெண்களும் சுவர்க்கத்தில் நுழையவும் மாட்டார்கள். அதனுடைய வாசத்தை கூட அவர்கள் நுகர மாட்டார்கள். இவர்கள் நரகவாதிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு கூட்டம். இன்னும் ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்திலே கண்ட அல்லது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இறைவனும் சாபத்துக்குள்ளான பெண்களை பற்றி சொல்கிற போது ஒப்பாரி வைத்து அழுகின்ற பெண்கள், ஒப்பாரி வைத்து அழுகின்ற பெண்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள். யார் கன்னத்தில் அறைந்து கொள்கிறார்களோ, தன்னுடைய பக்கட்டுக்களை கிழித்துக் கொள்கிறார்களோ, ஜாஹிலியத்துடைய பாட்டுக்களை பாடி யார் ஒப்பாரி வைக்கிறார்களோ இவர்களை அல்லாஹ் சபிக்கிறார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு கூட்டம். அதே போன்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு கூட்டத்தை சொன்னார்கள். இத்தாவுடைய விடயத்தில், கணவன் மரணித்து இத்தா இருக்குகின்ற அந்த நேரத்தில், வீட்டிலே ஒரு சகோதரன் மரணித்து ஒரு சகோதரி மரணித்து துக்கம் அனுஷ்டிக்கப்படுகின்ற அந்த காலத்தை விட அதிகம் நாட்கள் துக்கம் அனுஷ்டித்தால் அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய லானத் உண்டு என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, உங்களுடைய சகோதரன் மரணித்தால் 3 நாட்களுக்கு மேல் நீங்கள் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது. யாரெல்லாம் 3 நாட்களுக்கு மேல் துக்கம் அனுஷ்டிக்கிறார்களோ அவர்களுக்கு ஹலால் கிடையாது. அதே போன்றுதான் ஒரு மனைவியாக இருந்தால் 4 மாசமும் 10 நாளும் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும். அதுக்கு மேல் அவர்கள் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்றுதான் பாட்டு கேட்குகின்ற ஒரு பெண்கள், பாட்டு கேட்குகின்ற பெண்களும் சரி ஆண்களும் சரி 2 பேரும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, யார் ஒரு பாட்டு படிக்குகின்ற ஒரு பெண்ணிடத்தில் போய் குந்தி அவள் படிப்பதை கேட்கிறாரோ அவருடைய காதிலே அல்லாஹ் நாளை மறுமையில் ஈயத்தை கரைச்சி ஊத்துவான் என்றார்கள் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அதே போன்று இன்னும் ஒரு பெண்கள் கூட்டம். அவர்கள் யார் என்றால் பொய் சொல்லுபவர்களை உண்மைப்படுத்துகின்ற பெண்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்களை சொல்லுவதை பார்க்கிறோம். யார் ஒரு சூனியக்காரனிடம் அல்லது யார் ஒரு சாஸ்திரக்காரனிடம் போய் அவன் சொல்லுவதை நம்பியோ நம்பவில்லையோ அவர்களுடைய 40 நாளைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அவர்களை அல்லாஹ் சபிக்கிறார். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னும் ஒரு பெண் யாரு என்றால் மனம் பூசிய ஒரு பெண். தண்ட உடம்புக்கு அடக்கமாக மனம் பூசினால் அது தவறு கிடையாது. அதை விட அதிகமாக மனம் பூசி திரிந்தால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த பெண் ஜானியா, விபச்சாரி என்றார்கள். நான் மிஅராஜுக்கு சென்றேன். அந்த மிஅராஜுடைய நேரத்திலே ஒரு பரல் போன்ற ஒன்று, அதனுடைய அடிப்பாகம் கூரானது, நுனிப்பாகம் அகலமானது, அதில் நிர்வாணிகளாக ஆண்களும் பெண்களும் அதிலே இருப்பதை நான் கண்டேன். அவர்களுக்கு இருக்குகின்ற அந்த பரல் போல கீழே கூரான ஆயுதம் போல ஒன்று இருக்குகின்ற அந்த இடத்திலே கீழால் நெருப்பு மூட்டப்படுகிறது. அந்த நெருப்புடைய அகோரத்தினால் அல்லோலப்பட்டவர்கள் கத்துகிறார்கள். நான் யார் என்று கேட்டேன். எனக்கு பின்னால் சொல்லப்பட்டது இவர்கள் விபச்சாரம் செய்தவர்கள் என்று எனக்கு சொல்லப்பட்டது என்று அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அவர்கள் அந்த விபச்சாரிகள் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜிலே காட்டப்பட்டது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் மனம் பூசி அந்த மனத்தை மற்றவர் நுகர்கிறார்களோ அவர்கள் எஷா தொழுகைக்கு பள்ளிக்கு வர வேண்டாம் என்றார்கள். எந்த ஒரு பெண் மனம் பூசுகிறாளோ அவளுடைய தொழுகை அவள் கடமையான குளிப்பை குளிப்பதை போல குளிக்குகிற வரைக்கும் அவளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள்.
அவளுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை பார்க்கிறோம். அவள் விபச்சாரி, அவள் விபச்சாரி, அவள் விபச்சாரி என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் நிறைய இடங்களிலே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, இன்னும் நிறையவே நரகவாதிகளுக்கு நரகத்துக்குரிய பெண்களுடைய அடையாளங்களையும் அவர்கள் யார் யார் என்பதையும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். நேரம் இடம் கொடுக்காது இருந்தாலும் நாம் இந்த இடங்களில் இவர்களை போன்ற குணாதிசயங்கள் உள்ளவர்களாக இருந்தால் இறைவன் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அதற்காக அந்த பண்புகள் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் காணப்பட்டால் இறைவனிடத்தில் தௌபா செய்து அதிலே இருந்து நாங்கள் மீண்டு கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே தாய்மார்களும் இந்த இஸ்லாத்துக்கு சேவை செய்திருக்கிறார்கள். இறை தூதர் பெண்களை மட்டும்தான் நரகத்தில் என்று சொல்லவில்லை, ஆண்களையும் நரகத்திலே என்று சொல்கிறார்கள். அதே போன்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பிலாலே உங்களுடைய பாதரி ஓசையை நான் சுவர்க்கத்திலே கேட்டேன் என்று ஒரு ஆணுடைய அந்தஸ்தை உயர்த்தி சொல்கிறார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைமே உங்களுடைய பாதரி ஓசையை நான் சுவர்க்கத்திலே கேட்டேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் எதிலும் எல்லாத்திலும் சமமாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் குணங்கள் என்று வருகிற போது, பண்புகள் என்று வருகிற போது, பண்பாடுகள் என்று வருகிற போது அதிலே பெண்கள் பலவீனமானவர்கள், அவசரப்படக்கூடியவர்கள். அதனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே ஒரு சாலிஹான ஒரு பெண்ணாக இருந்து வாழ்ந்து மரணித்த ஒரு தாய் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருத்தர். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருத்தி. ஒரு அழகான ஒரு பெண், கட்டையான ஒரு பெண், கொழுத்த ஒரு பெண். இந்த பெண்ணை பற்றி இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்னறிவிப்பு செய்தார்கள். என்ன முன்னறிவிப்பு என்றால், நான் மரணித்ததற்கு பிறகு, நான் மௌத்தாகியதற்கு பிறகு, என்னுடைய மரணத்துக்கு பின்னால் என்னை முதலாவது என்னுடைய மனைவிமார்களில் முதல் வந்து என்னை சந்திப்பவர்கள் யார் தெரியுமா? என்னுடைய மனைவிமார்களுடைய கைகளில் யாருடைய கைதான் நீளமாக இருக்கிறதோ அவர்தான் என்னை முதலாவது வந்து சந்திப்பார். என்னுடைய மரணத்துக்கு பிறகு முதல் மரணம் அவருக்குத்தான் என்றார்கள். ஆயிஷா நாயை சொல்கிறார்கள், நாங்கள் எல்லாருடைய கையையும் வைத்து அளந்து பார்ப்போம், எல்லாருடைய கரங்களையும் வைத்து அளந்து பார்ப்போம். ஆனால் நான் ஒரு சுள்ளியான ஒரு பெண், நீட்டமான ஒரு பெண், என்னுடைய கைதான், ஆயிஷா நாயை சொல்கிறார்கள், என்னுடைய கைதான் நீண்டதாக இருக்கும், நான் சந்தோஷப்பட்டுக் கொள்வேன். என்னைத்தான் இறை தூதர் சொல்லிருப்பார் என்று. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், நான் நினைக்கிறேன் ஹிஜ்ரி 23வது வருடம் என்று நான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் முதலாவது நபிகளாருடைய மனைமார்களில் மரணித்தவர் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். நான் அப்போதுதான் நான் நினைத்துக் கொண்டேன், இறை தூதர் என்னை சொல்லவில்லை, உண்மையில் நீண்ட கையை சொல்லவில்லை, யார் அதிகமாக தர்மம் கொடுக்கிறார்களோ அவருடைய கையைத்தான் இறை தூதர் சொன்னார்கள் என்றார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறை தூதர் சொன்னார்கள், பெண்களே நீங்கள் அதிகமாக, உங்களை நான் நரகத்திலே கண்டேன், நீங்கள் அதிகம் தர்மம் கொடுங்கள் என்றார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன உவமை, யாருடைய கை நீண்ட கையாக இருக்கிறதோ அவர்தான் என்னை முதலிலே வந்து சந்திப்பார் என்றார்கள். அதிகம் தர்மம் கொடுத்த பெண் உங்களுடைய இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண், பெருமை இல்லையா? இந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த அளவுக்கு தர்மத்துடைய வேட்கை உள்ளத்திலே இருந்தது என்றால், மரணிக்குகின்ற நேரம் தோழர்களே, மரண படுக்கையில இருக்கிறார். இந்த உலகத்தில் தன்னுடைய கபன் துணியை தனக்கு தயார் செய்துவிட்டு மரணித்த ஒரு தாய் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். தான் மௌத்தாகுவதற்கு முதலே தன்னுடைய கபன் துணியை தனக்காக வேண்டி வைத்திருந்தார். மரண நேரம், மக்கள் எல்லாம், குடும்பம் எல்லாம் வளைத்திருக்கிறது. சொன்னார்கள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், நான் மரணித்தால் எனக்கு என்று கபன் துணி நானே வாங்கி வைத்திருக்கிறேன், நான் தான் எனக்கு என்னுடைய கபன் துணியை நான் வாங்கி வைத்திருக்கிறேன். ஒருவேளை உமர் ஜனாதிபதியாக இருக்கிறார் சொல்லுகிறார்கள், ஒருவேளை உமர் எனக்காக வேண்டி கபன் துணி கொண்டு வருவார், அப்படி அவர் கபன் துணி எனக்காக வேண்டி கொண்டு வந்தால் சுப்ஹானல்லாஹ், நான் வாங்கி வைத்திருந்த கபன் துணியை இந்த கிராமத்திலே யாரெல்லாம் அதிக ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதை தர்மம் செய்துவிட்டு உமர் கொண்டு வந்த கபன் துணியை எனக்கு அனுபவிங்கள், எனக்கு கபனிடுங்கள் என்று ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். மரணிக்குகின்ற நேரத்தில் கூட
தான் வாங்கி தனக்கு என்று வைத்திருந்த கபன் துணியை கூட இந்த உலகத்தில் இந்த கிராமத்தில் யார் அதிகம் ஏழையாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தர்மம் செய்யுங்கள், உமர் கொண்டு வருகின்ற கபன் துணியை எனக்கு கபன் செய்யுங்கள் என்று இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்த ஒரு தாய், உங்களுடைய பெண்ணினத்தை சேர்ந்த ஒரு தாய் என்றால் அது உங்களுக்கு பெருமை இல்லையா? பெண்களே, உங்களை நான் நரகத்தில் கண்டேன், அதிகமாக தர்மம் செய்யுங்கள். தர்மம் செய்து இந்த உலகத்திலே காட்டியவர் உங்களுடைய இனத்தைச் சேர்ந்தவர். எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய நாடியார்களே, இப்படிப்பட்ட நல்ல குணாதிசயங்களை எங்களிடத்திலே வளர்த்துக் கொண்டு வல்லவன் ரஹ்மானும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் யாரெல்லாம் நரகவாதிகளுடைய பண்புகள் குணாதிசயங்கள் என்று சொன்னார்களோ அந்த பண்பிலே இருந்து தூரமாகி எந்த நேரமும் இறைவனை பயந்து தௌபாவோடு திருமறையோடு சுன்னாவோடு வாழ்ந்து வர்ணிக்குகின்ற நல்ல சாலிஹான ஆண்களாக பெண்களாக இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹ்ரதவானாம் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.